ஓம் ஸ்ரீ மகா விக்னேசே மகாகுருவே நமஹ. இந்த திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவன் கோயிலிலிருந்து தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆபரணதாரி என வழங்கப்படும் ஆவாராணி அலங்காரவல்லி தாயார் சமேத அனந்தநாராயண திருமால் திருக்கோயில். இருபத்தோரு அடியில் புன்சிரிப்போடு பக்தர்களை பார்த்த வண்ணம் பள்ளி கொண்டிருப்பது இந்த ஆலை மட்டுமே. மற்ற சன்னதிகளில் எம்பெருமாள் ஆகாயத்தை பார்த்துண்டு பள்ளி கொண்டிருப்பார். அனந்தநாராயண பெருமாள் புன்சிரிப்போடு சேவார்த்தைகளை பார்த்து அனுகிரகம் பண்ணுறார். இங்கே மகாலட்சுமி தாயார் பிரார்த்தனை பண்ணின ஸ்தலம் இது. பேசும் தருணம் ஆறறிவும் வம்சாவழியுமாகிய மானிடர்கள் நாமெல்லாம் பரமசௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கான். ரெண்டாவது அபிமான ஸ்தலம். 108 திவ்ய கஷேத்திரங்களில் 26வது இடத்தில் திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாளுக்கு பஞ்சநாராயண கஷேத்திரங்கள் அபிமான ஸ்தலமாக விளங்குகிறது. அதில் திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாள், கீழ்வேலூர் யாதவ நாராயண பெருமாள், தேவூர் தேவநாராயண பெருமாள், வடகாலத்தூர் வரதநாராயண பெருமாள், ஆபரணதாரி அனந்தநாராயண பெருமாள் என்ற பஞ்சநாராயண கஷேத்திரத்தில் 2வது அபிமான ஸ்தலத்தில் அனந்தநாராயண பெருமாள் புன்சிரிப்போடு பக்தர்களை பார்த்தவனும் பள்ளி கொண்டிருக்க. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, உன்னன் திருநாமம் சொன்னேன் ஈசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா, சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா.
சங்கிலே வேதம் ஒலிக்கும் சக்கரம் பாவம் விளக்கும் சங்கிலே வேதம் ஒலிக்கும் சக்கரம் பாவம் விளக்கும் நாமும் நடுவில் கொண்ட தேசா ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா ஞானக்கதிர் பொழியும் பிரகாசா ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உந்தன் திருநாமம் சொன்னேன் ஈசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. இங்கே ஆலயத்தில் நம்ம வாசலிருந்து நுழையும் போதே அனந்த புஷ்கரணின்னு பேர். இந்த திருக்கோளுடைய தல தீர்த்தம் அனந்த புஷ்கரணி. அதனை தொடர்ந்து நம்ம உள்ள வரோம். வாசலே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும். கருட பகவான் அமர்ந்த கோலம் லோகத்தில் கிடையாது. எல்லா சன்னதிகளும் கை சேவிச்சுண்டு நின்ன வண்ணம் இருப்பார், இல்லை பறக்கும் தருவாயில் பார்த்துருக்கலாம். இங்கே அமர்ந்து அனுதினமும் லட்சுமி நாராயணனை காத்துட்டுருக்கார். அடுத்தது தியான மண்டபம்னு பேர். சிறிய திருவிடி என்ற பெயர் பெற்ற ஸ்ரீ பத்ம ஆஞ்சநேயர் சுவாமி. ஆஞ்சநேயர் சுவாமி மற்ற சன்னிதியில் பிரகாரத்திலும் கோயிலுக்கு வெளியிலும் இருக்கார். எம்பெருமாளுடைய அனுக்கிரகம் பெற்று அடுத்த மண்டபம் தியான மண்டபத்தில் தெற்கு நோக்கி இருக்கார். இங்கே உள்ள எம்பெருமாளை சந்நிதி பார்க்கும் பொழுது தெற்க பார்க்க மேடையில் திருப்பதி சீனிவாச பெருமாள், அதற்கு அடுத்தாப்புல யாதவ நாராயண பெருமாள், செல்வர், விக்ஷக்ஷேனர் இவெல்லாம் இருக்கா. பெருமாள் பார்க்கும் பொழுது 21 அடியில் மிக பிரம்மாண்டமாக தோற்றமளித்து பக்தர்களுக்கு காட்சி தர. கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீலா கண் துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச. கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீலா கண் துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச. காவிரியின் கரையில் வளர் சோலையில் காண்போர்க்கு கருணை தரும் கார்மேக வண்ணா. கவின் மிகுந்த காவிரியின் கரையில் வளர் சோலையில் காண்போர்க்கு கருணை தரும் கார்மேக வண்ணா. விண்ணோர்கள் உளம் மகிழ மண்ணோர்கள் மனம் மகிழ விந்தையுடன் சீல நகர் உறையும் குணசீல. கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீலா கண் துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச.
பிரகாஷ தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் நேச திருமகள் மார்பினில் திகழும் பிரகாஷ தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் நேச என்னாலும் அருள் தந்து ஏற்றமிகு வாழ்வு தரும் எங்கள் குல செல்வமே ஏகாந்தமாயிங்கு என்னாலும் அருள் தந்து ஏற்றமிகு வாழ்வு தரும் எங்கள் குல செல்வமே ஏகாந்தமாயிங்கு கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேஷ கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீலா கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேஷ கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீலா கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேஷ கவின் மிகுந்த காவிரியின் கரையில் வளர் சோலையில் காண்போர்க்கு கருணை தரும் கார்மேக வண்ணா கவின் மிகுந்த காவிரியின் கரையில் வளர் சோலையில் காண்போர்க்கு கருணை தரும் கார்மேக வண்ணா விண்ணோர்கள் உளம் மகிழ மண்ணோர்கள் மனம் மகிழ விந்தையுடன் சீல நகர் உறையும் குணசீல விண்ணோர்கள் உளம் மகிழ மண்ணோர்கள் மனம் மகிழ விந்தையுடன் சீல நகர் உறையும் குணசீல கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீல கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச திருமகள் மார்பினில் திகழும் பிரகாஷ தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் நேச திருமகள் மார்பினில் திகழும் பிரகாஷ தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் நேச என்னாலும் அருள் தந்து ஏற்றமிகு வாழ்வு தரும் எங்கள் குல செல்வமே ஏகாந்தமாயிங்கு என்னாலும் அருள் தந்து ஏற்றமிகு வாழ்வு தரும் எங்கள் குல செல்வமே ஏகாந்தமாயிங்கு கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேஷ திருமகள் மார்பினில் திகழும் பிரகாஷ தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் நேச திருமகள் மார்பினில் திகழும் பிரகாஷ தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் நேச என்னாலும் அருள் தந்து ஏற்றமிகு வாழ்வு தரும் எங்கள் குல செல்வமே ஏகாந்தமாயிங்கு என்னாலும் அருள் தந்து ஏற்றமிகு வாழ்வு தரும் எங்கள் குல செல்வமே ஏகாந்தமாயிங்கு கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீலா கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீலா கண்துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச ஸ்ரீ வெங்கடேச ஸ்ரீ வெங்கடேச இங்கே ஆதிசேஷன் மேலே தான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார்.
ஆதிசேஷன் வந்து 7 தலை நாகம், 5 தலைக்கும் ஆதிசேஷன், 7 தலைக்கும் ஆதிசேஷன் பேர். ஆதிசேஷன் மேலே பெருமாள் வெள்ளி கொண்டு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். ராஜநாகம், கார்கொடகன், வசுமதி, சிந்தாதிரி, சேஷாத்ரி, வேங்கடாத்ரி, கருடாத்திரின்னு பேர். அந்த 7 தலை நாகத்தின் மேல் எம்பெருமாள் பள்ளி கொண்டு சேவை சேர்க்கிறார். சிரசு பகுதியில் வந்து ஸ்ரீதேவி உபயநாச்சியாராக இருக்கா. உபயநாச்சியார் 2 பேர். சிரசில் வந்து ஸ்ரீதேவியும் திருவிடியில் வந்து பூமாதேவியும் இருக்கா. நாபிக்கமலத்திலிருந்து நான்முகன் ஸ்ரீ பிரம்மா. அந்த 21 அடியில் சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் கிடையாது. வருஷா வருஷம் எம்பெருமாளுக்கு சாம்பிராணி தேலம் சாத்தப்படுகிறது, திருமஞ்சனம் கிடையாது. மலைகள் ஏழு ஏறி உன்னை காண வந்தேனே ஸ்ரீ வெங்கடா.
ஸ்ரீ வெங்கடா, நலமெல்லாம் தர வேண்டும் ஸ்ரீ வெங்கடா. மலைகள் ஏழு ஏறி உனை காண வந்தேனே ஸ்ரீ வெங்கடா. நினைத்த எண்ணம் யாவுமே உன்னாலே கைகூடும் ஸ்ரீ வெங்கடா. பாதம் நோக ஏறினால் பாதையொன்று காட்டுவாய். கேசம் தந்து வேண்டினாய் மகுடமொன்று சூட்டுவாய். துளசி மாலை சூட்டினாய் தங்கம் போலே ஏற்றுக்கொள்வாய். கீதை சொன்ன கேசவா காக்க வேண்டும் ஸ்ரீனிவாசா. மலைகள் ஏழு ஏறி உனை காண வந்தேனே ஸ்ரீ வெங்கடா. நினைத்த எண்ணம் யாவுமே உன்னாலே கைகூடும் ஸ்ரீ வெங்கடா. பாவம் தந்து உன்னிடம் வாங்க வேண்டும் புண்ணியம். ஸ்ரீனிவாசன் தரிசனம் கண்கள் செய்த பாகியம். எடுக்கும் ஜென்மம் ஏழேனும் உன்னை எண்ணும் எந்தன் மனம். கொடுக்கும் தெய்வம் நீ என்றோ காக்க வேண்டும் ஸ்ரீ கோவிந்தா. மலைகள் ஏழு ஏறி உனை காண வந்தேனே ஸ்ரீ வெங்கடா. நினைத்த எண்ணம் யாவுமே உன்னாலே கைகூடும் ஸ்ரீ வெங்கடா. அலமேலு மணவாளா ஸ்ரீ வெங்கடா, நலமெல்லாம் தர வேண்டும் ஸ்ரீ வெங்கடா. மலைகள் ஏழு ஏறி உனை காண வந்தேனே ஸ்ரீ வெங்கடா. நினைத்த எண்ணம் யாவுமே உன்னாலே கைகூடும் ஸ்ரீ வெங்கடா. இங்கே வந்து பெருமாள் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும் புன்சிரிப்போடு இங்கே வந்து வரும் பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறார். இப்போ இவர்கிட்ட ஒரு பெருமாளை வந்து லோகத்தில் காண முடியாத ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதியான பெருமாள்னு சொல்லலாம். என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளோ அந்த பிரார்த்தனைகள்லாம் மகாலட்சுமி தாயாருக்காக இந்த பெருமாள் வந்து உடனே அனுக்கிரகம் பண்ணுறார். ஏன்னா அப்படி வந்து மகாலட்சுமி தாயார் இங்கே பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. பேசும் தருணம் ஆறு அறிவும் வம்சாவழிமாகிய மானிடர்கள் நாமெல்லாம் பரமசிவிக்கமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணியிருக்கா. இந்த திருத்தலம் வரப்பிரசாதியான திருத்தலம். அனைவரும் வாருங்கோ. எம்பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு அடியேன் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணியிருக்கோம்.
மோகனம் மதுரம் நவரத்ன கிரீடம் திருமஞ்சூர்ணம் தாமரை கன்னம் வில்வளை புருவம் மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடி வரை மோகனம் மதுரம் 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 மல்லிகை புன்னகை பவள இதழ்கள் மல்லிகை புன்னகை சங்கு சக்கரம் தாங்கும் தடந்தோள் சங்கு சக்கரம் தாங்கும் தடந்தோள் மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடி வரை மோகனம் மதுரம் 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 திருமகள் மருவும் கௌஸ்துப மார்பு மகர கண்டி தங்க பதக்கம் திருமகள் மருவும் கௌஸ்துப மார்பு மகர கண்டி தங்க பதக்கம் சாள கிராமம் சஹஸ்ரநாமம் சாள கிராமம் சஹஸ்ரநாமம் நாகாபரணம் புலிப்பல் தாலி நாகாபரணம் புலிப்பல் தாலி மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடி வரை மோகனம் மதுரம் 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 தசாவதாரம் உறைவாள் தொடையில் மடக்கிய ஹஸ்தம் இடையில் கச்சை தசாவதாரம் உறைவாள் தொடையில் மடக்கிய ஹஸ்தம் கமல பாதம் காட்டும் திருக்கரம் கமல பாதம் காட்டும் திருக்கரம் திருவேங்கடவா நின்றாள் சரணம் திருவேங்கடவா நின்றாள் சரணம்
இந்த ஆலயத்திற்கு வரும் வழிமுறைகள்: நாகப்பட்டினத்திலிருந்து 10வது கிலோமீட்டர், 5வது கிலோமீட்டர் சிக்கல் சிங்காரவேலன் சந்நிதியிலிருந்து தெற்கு பகுதியில் பாலக்குறிச்சி என்ற கிராமத்துக்கு போகும் வழியில் ஆபரணதாரி, ஆவாராணின்னு இப்போ மருவி காலப்போக்கில் இருக்குது. திருவாரூரிலிருந்து மார்க்கமாக சிக்கல் வந்துடலாம். 20வது கிலோமீட்டர் சிக்கல் வந்துடலாம். இந்த ஆலயத்திற்கு பஸ் வசதிகள் உண்டு. டவுன் பஸ் 6ஆம் நம்பர் ஒரு 7 முறை இந்த சந்நிதி கோவில் வாசல் வழியாக செல்கிறது. 20ஆம் நம்பர் டவுன் பஸ் காலையிலும் மாலையிலும் பேருந்து வருகிறது.